திருநிறைச்செல்வன் மதிமாறன் அவர்களுக்கும் திருநிறைச்செல்வி மலருக்கும் நிச்சயதாம்பூலம் இனிதே மாற்றிக்கொள்ளப்படுகிறது. சுபம். 2 பேரும் தட்டு மாத்திக்கங்க. இந்தாங்க. மதி. Lalita Jewellery presents Roja 2, powered by Prestige, Lawyer, co-sponsored by Cordia Groundnut Oil, Tamil Matrimony, Continental Coffee. நல்லா இருக்குல்ல? அது காட்டுங்க. ஆஹா, அது இதுவா? கரெக்ட்டா சூஸ் பண்ணிட்டீங்க. ஆமா. நல்லா இருக்குல்ல? லலிதா ஜுவல்லரியில தான் நகை எடுப்பேன்னு ஏன் கூட்டிட்டு வந்தீங்க? தென்னிந்தியாவின் 60 கிளைகள் கொண்ட முன்னணி ஜுவல்லரியான நம்ம லலிதா ஜுவல்லரியில ஏராளமான டிசைன்ஸ்ல தங்கம் மற்றும் இன்டர்நேஷனல் சர்டிஃபைட் டைமண்ட் ஜுவல்லரி மார்க்கெட்லயே குறைவான விலையில விற்பனை செய்து தனி முத்திரையை பதித்து வருகின்றன. தற்போது தள்ளுபடி திருவிழாவாக மேலும் தங்க நகையில் வேட்டில் 1% மற்றும் டைமண்ட் ஜுவல்லரியில கேரட்க்கு 5000 டிஸ்கவுண்ட் மிகுந்த வரவேற்பு பெற்றிருக்கின்றனர். மார்க்கெட்டில் விலை உயர்ந்த நேரத்திலும் லலிதாவில் வாங்கினால் நமக்கு சிறந்த சேமிப்பு. உட்காருமா. எல்லாரையும் நமஸ்காரம் பண்ணிட்டு உட்காருமா. வணக்கம். உட்காருமா. நிச்சயதார்த்த பத்திரிகையை படிச்சிடலாமா? படிச்சிடலாம். ஸ்ரீராம ஜெயம் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் மாசி மாதம் சுபயோகம் கூடிய சுபதினத்தில் திரு சுந்தரம் திருமதி மீனாட்சி அவர்களின் புதல்வனான திருநிறைச்செல்வன் மதிமாறன் அவர்களுக்கும் திரு அர்ஜுன் திருமதி ரோஜா அவர்களின் புதல்வியான திருநிறைச்செல்வி மலருக்கும் திருமணம் செய்து கொடுப்பதாய் நிச்சயிக்கப்பட்டு பெரியவர்களின் முன்னிலையில் நிச்சயதாம்பூலம் இனிதே மாற்றிக்கொள்ளப்படுகிறது. சுபம் சுபம் சுபம். இவளோடு நடந்தேனா இந்த மாயத்தில் நானும் விழுந்தேனா. உயிரே உயிரே
2 பேரும் தட்டு மாத்திக்கங்க. இந்தாங்க. மதி சீதா சீதா நீ எதுக்கு இப்ப இங்க வந்த? ஏய் இவ எதுக்குடி இப்ப இங்க வந்தா? தெரியலம்மா. சீதா கேக்குறேன்ல. மணி இது எத்தனாவது? சும்மா இருங்க நீங்க வேற. செல்வி யார் இது? தெரியலம்மா. என்ன நடக்குதுங்க? இவ யாரு? கேக்குறல இவ யாரு? அது இவ சீதா. மதி சுமாரா. மலர் இப்ப எதுக்கு நம்ம இந்த கதையெல்லாம் பேசிக்கிட்டு நல்ல நேரம் முடியறதுக்குள்ள தட்ட மாத்துவோம். அப்பா நீங்க தட்ட மாத்துங்க. ஐயோ நீங்க உட்காருங்கப்பா. இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. இந்த பொண்ணு கிட்ட என்ன ஏதுன்னு கேட்டுட்டு அப்புறமா நம்ம தட்ட மாத்திக்கலாம். ஏம்மா மலரு, உனக்கு தான் தெரியும் இல்லம்மா, இவனோட பழகின லிஸ்ட்ல இவளும் ஒருத்திமா. உனக்கு தெரியாதது ஒண்ணும் இல்ல. அதுக்காகலாம் எதுக்கு நம்ம நல்ல நேரத்தை விடணும்? தட்டை மாத்திரலாம். ஐயரே ஏங்க தட்டை எடுத்து மாத்துங்க. இல்ல, எனக்கு எல்லாம் தெரியும். ஆனா இப்போ நிச்சயதார்த்தத்தப்போ ஒருத்தி குழந்தையோட வந்து நிக்கறாள்ல, அவகிட்ட ஃபர்ஸ்ட் என்ன விஷயம்னு கேட்டு தெரிஞ்சுக்கணும். மலர் அவசரப்படாத. இல்லம்மா, ஃபர்ஸ்ட் இதுதான். நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு என்ன வேணும்? எதுக்கு இப்போ இங்க வந்திருக்கீங்க? மதி என்னோட லவ்வர். இந்த பாருமா தெளிவா சொல்லு. எக்ஸ் லவர். ஆமாங்க, இவர் என் எக்ஸ் லவர் தான். ஆனா அவரால தான் இந்த குழந்தைய வந்துச்சு. என்னடா இந்த குழந்தை எனக்கு தேவையில்ல, அதான் அவர்கிட்ட குடுத்துட்டு போலான்னு வந்தேன். என்ன புரியல? ஏமா இப்படி அபாண்டமா வாய திறந்து போய் பேசிக்கிட்டு இருக்க? என் பிள்ளை அப்படிப்பட்டவன்லாம் இல்லம்மா. ஆமா ஏன் தம்பி இப்படிப்பட்டவெல்லாம் கிடையாது. மதி என்னடா உளறிட்டு இருக்கா? அக்கா இவ பொய் சொல்றாக்கா. எனக்கும் இந்த குழந்தைக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. சம்பந்தம் இல்லாம தான் நிச்சயதார்த்தம் அன்னைக்கு குழந்தையோட இத்தனை பேர் முன்னாடியும் இந்த குழந்தைய அவரது தானே சொல்வாங்களா? சத்தியமா எனக்கு தெரியாது மலர், இவன் ஏன் இப்படி சொல்றான்னு. ஏய் நீ ஏன் இப்படி சொல்ற? இங்க பாரு, நீ ஃபர்ஸ்ட் எனக்கு பதில் சொல்லு. ஏன் என்கிட்ட இருந்து அதை மறைச்ச? ஐயோ நான் எதுவுமே மறைக்கல மலர், இவ பொய் சொல்றா. அம்மா சத்தியமா எனக்கு எதுவுமே தெரியாது. மதி, இவங்க பொய் சொல்றாங்களா இல்ல நீ பொய் சொல்றியா? அன்னைக்கு நான் உன்கிட்ட கேட்டேன்ல, டிவி காரை தவிர வேற யாருக்கும் எதுவும் கொடுக்கலன்னு சொன்னேன்ல, இப்ப உங்களுக்கு குழந்தைய கொடுத்திருக்கேன். இல்ல மலர், நீ நினைக்கிற மாதிரி என் பிள்ளை அப்படிப்பட்டவன்லாம் இல்லம்மா. என் பிள்ளை தங்கமானவன்மா. இத்தனை பேர் முன்னாடியும் வந்து அந்த பொண்ணு என்ன பொய் சொல்வாளா? ஏய் இல்ல மலர் அவசரப்படாதம்மா. என்ன ஏதுன்னு பொறுமையா விசாரிப்போமா. இன்னும் என்ன விசாரிக்க இருக்கு அங்கிள்? அதான் தெளிவா சொல்லிட்டாங்கல்ல. அம்மா எல்லாத்தையும் நிப்பாட்டிக்கலாம். எனக்கு கல்யாணம்லாம் ஒண்ணும் வேண்டாம். மலர் என்ன சொல்ற? எனக்கு லைஃப்ல இனி யாருமே வேண்டாம், எனக்கு எதுவுமே வேண்டாம். என்ன விட்டுருங்க. மலர் 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 நில்ல நில்ல மலர், மலர் ப்ளீஸ் நான் சொல்றத கேளு. மலர் ப்ளீஸ் மலர், மலர் மலர் இந்த குழந்தைக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. நான் பேசிட்டு வந்துறேன். மலர் ஏய் உனக்கு எனக்கு என்னடி சம்பந்தம்? அதான் அன்னைக்கே என் லவ் பிரேக்கப் பண்ணிட்டு நீ போயிட்டல்ல, அப்புறம் ஏன் இப்படி பண்ற? எங்க இந்த குழந்தை வந்துச்சு உனக்கு? அதுவும் என்னாலன்னு சொல்ற நீ? ஆமாண்டா, உன்னால் தான் நான் இந்த குழந்தைய பெத்துக்கிட்டேன்.
நான் உன்னை பிரேக்கப் பண்ண அன்னைக்கே நீ வந்து என் காலில் விழுந்து கெஞ்சி என்னை கன்வின்ஸ் பண்ணியிருந்தா நான் வேற ஒரு சைக்கோவை கல்யாணம் பண்ணியிருந்திருப்பனா? இல்ல இந்த குழந்தை தான் எனக்கு பிறந்திருக்குமா? நீ என்ன வெறுப்பத்த போய் தானே நான் இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அவன் இந்த குழந்தைய கொடுத்துட்டு போயிட்டான். அப்பா என்ன? நான் எப்படி இந்த குழந்தைய வளர்க்கறது சொல்லு? இந்த குழந்தைய நீ தான் வளர்க்கணும். வா மலர்கிட்ட சொல்லுங்க. இருங்க. இங்க பாருமா, யாருக்கோ குழந்தைய பெத்துக்கிட்டு இவன் தான் காரணம்னு சொன்னா என்னமா அர்த்தம்? அதுவும் இப்படி நிச்சயதார்த்தம் நடக்கும் பொழுது இப்படி வந்து சொல்றியே. ஹே என்ன மலர், அங்க என்ன நடந்துச்சுன்னு முழுசா கேட்காம நீ பாட்டுக்கு வந்துட்ட? அக்கா அக்கா நீ அந்த பொண்ணு சொல்றத தப்பா புரிஞ்சுக்கிட்டக்கா. இதுல தப்பா புரிஞ்சுக்க என்ன இருக்கு? அவதான் குழந்தைய கொடுத்தாருன்னு நேராவே சொல்றாளே. ஐயோ ஏய் அதெல்லாம் இல்லடி. இங்க பாரு, மதியோட பிரேக்கப் ஆகி அவ வேற ஒருத்தனோட கல்யாணம் பண்ணி அவனுக்கு பிறந்த குழந்தை தான் அது. அவ மாத்தி சொன்னதுல நீயும் தப்பா புரிஞ்சுக்கிட்ட. நீ எதையும் போட்டு குழப்பிக்காத. ஏய் நீயும் கூப்பிடு. வா வாக்கா போலாம். கீழே டைம் வெயிட் ஆகுதுல, பண்றாங்க. வா போலாம். ஐயோ மலர் வா வாக்கா வா வா. அம்மா எப்ப பார்த்தாலும் மூஞ்ச உருன்னு வச்சு நல்லாவா இருக்கு? வா. தள்ளுடா மலரு, என் மகன் அப்படிப்பட்டவன் கிடையாதுமா. இங்க பாரு மலர், அவன் ஏதோ லவ் மேரேஜ் பண்ணுன்ற ஆசையில நிறைய லவ்லாம் பண்ணானே தவிர லவ் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்லயே பிரேக்கப் ஆயிடும். அடுத்த ஸ்டேஜ்லாம் எப்படி? இதெல்லாம் வாய்ப்பே இல்ல. கொஞ்சம் அவனை புரிஞ்சுக்கோயேன். அவன் ரொம்ப நல்லவன்மா. நான் அன்னைக்கு உன்கிட்ட கேட்டேன்ல, இனி எந்த பிரச்சனையும் வராதுல்ல? மலர் இங்க வாமா. சத்தியமா இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும் நான் எதிர்பார்க்கல. சத்தியமா எனக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்ல மலர். என்ன நம்பு மலர். அப்போ நம்புறேன். ஆனா இதே மாதிரி எப்போ யாரால என்ன பிரச்சனை வரும்னு தினம் தினம் பயந்துட்டெல்லாம் என்னால இருக்க முடியாது. அதுக்கு நீ ஃப்ளர்ட் பண்ண அத்தனை பொண்ணுங்க கிட்டயும் எனக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு என்ஓசி வாங்கிட்டு வந்தாதான் நிச்சயதார்த்தமும் நடக்கும், கல்யாணமும் நடக்கும். அது இல்லைன்னா கல்யாணம் நடக்காது. என்ஓசியா? என்ன? ஐயோ ஐயோ மலர், என்னது இது? அம்மா, இதே மாதிரி என்னால எப்பவுமே இருக்க முடியாது. நாளைக்கு எந்த பிரச்சனையும் வராம இருக்கணும்னா என்ஓசி வாங்குறது தான் கரெக்டான டெசிஷனா இருக்கும். என்ஓசினா என்னக்கா? இரு சொல்றேன். ஏண்டி மணி, என்ஓசினா என்னது? எங்கே கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு. நோ அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட். அதான். அப்படின்னா அது இப்போ நீ ஒரு நிலம் வாங்குறேன்னு வை. நாங்க தான் இந்த நிலத்தோட ஓனர். இதை இன்னாருக்கு நாங்க கொடுக்க போறோம். இனிமே இது மேல எங்களுக்கு உரிமை கிடையாது. அவங்களுக்கு தான் மொத்த உரிமை. இவங்க இந்த நிலத்தை எப்படி வேணா யூஸ் பண்ணிக்கலாம்னு ஒரு டாக்குமெண்ட் கொடுப்பாங்கல்ல, அந்த என்ஓசி தான் மதிக்கிட்டே இருந்து மலர் கேக்குறா. அதவா கேக்குறா? ஏம்மா மலரு, என் மகன் என்ன நிலமா இல்ல பொருளா? கண்டவங்கெல்லாம் உரிமை கொண்டாடிடுவாங்கன்னு என்ஓசி வாங்குறதுக்கு. மதி, மலரை கல்யாணம் பண்ணிக்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்லைன்னு எல்லா பொண்ணுங்க கிட்ட இருந்தும் எழுதிட்டு வந்தாதான் இந்த கல்யாணம். கரெக்ட் மலர், ஒரு வகையில நீ சொல்றது உன் சைடுல இருந்து கரெக்ட். நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன். அவனை அந்த 18 பேர்கிட்டயும் போய் கரெக்டா என்ஓசி வாங்கிட்டு வாடான்னு நானே அனுப்புறேன். நான் வேணா கூடவே போறேன். இப்ப இந்த நிச்சயதார்த்தத்தை மட்டும் முடிச்சிருவோமே, கல்யாணத்துக்குள்ள அவன் வாங்கிடுவான். ஆமா ஆமா, கல்யாணத்துக்குள்ள வாங்கிடலாம். ஆமாமா, நாங்க குடும்பத்தோட வாங்கிட்டு வரோம். இல்ல, அவர் என்ஓசி வாங்கிட்டு வரட்டும், அதுக்கப்புறம் தான் கல்யாணம். மலர், நான் சொல்றத கொஞ்சம் கேளு மலர். அவங்களாம் எங்க இருக்காங்களோ எப்படி இருக்காங்களோ எனக்கு தெரியாது மலர்.
உன்னோட அடுத்த டார்கெட்டே இதுதான். நான் வேணும்னா எல்லாரையும் கண்டுபிடிச்சு என்ஓசி வாங்கிட்டு வா. புரிஞ்சுக்கோ. ஒரு நிமிஷம் மலர் நில்லு. யோ மாமா, இங்க என்ன நடந்துனுக்குது? நீ பாட்டு சிரிச்சு நிக்கிற. டேய், ஒரு கல்யாணம் நடக்க ஒருத்தன் தன்னுடைய எல்லா எக்ஸிக்யூட்டிவும் என்ஓசி வாங்கிட்டு வரணும்னு ஒரு போடு போட்டா பாரு. இது உலக தொலைக்காட்சியில் இல்லை, ஏன் உலக சினிமாலேயே வந்தது இல்லடா. ஒருத்தி 2 பேர்னா பரவாயில்ல, 18 பேர். அடியே என்ன படுத்தாத, விழிய கொஞ்சம் ஒசத்தாத, அழகே நெஞ்ச அசத்தாத, இழுக்கிற மனசாத. அடியே என்ன படுத்தாத, விழிய கொஞ்சம் ஒசத்தாத, அழகே என்ன அசத்தாத, இழுக்கிற மனசாத. நேத்து இந்த நேரம் ஒன்ன தெரியாதே, இனி ஒன்ன விட்டு தூரம் போக முடியாது. கொஞ்சம் கெட்டு போறேன், என்ன நீயும் திருத்தாதே, மனம் திருந்தாதே. உன் கண்ணு பேசுது ஓயாம, அத நின்னு கேக்குறேன் போகாம. நீ வீசு சிரிப்ப பார்க்காம, போகும் பொண்ணுக்கெல்லாம் போறாம. உன் கண்ணு பேசுது ஓயாம, அத நின்னு கேக்குற போகாம. நீ வீசு சிரிப்ப பார்க்காம, போகும் பொண்ணுக்கெல்லாம் போறாம. யாகியே 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 யாகியே. என்ன அப்படியே நின்னுட்ட? கோல்ட், டைமண்ட், சில்வர் ரேட் இப்படி இருந்தா அப்படியே நிக்காம வேற எப்படி நிக்கிறது? கண்ட்ரோல்ல இல்லாததை நினைச்சு ஃபீல் பண்றதை விட்டுட்டு மக்களுக்கு நம்மளால என்ன செய்ய முடியுமோ யோசிக்கண்ணா. தள்ளுபடி திருவிழா. எல்லா தங்க நகைக்கும் லலிதாவோட மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் 1% தள்ளுபடி கொடுப்போம். ஓகே, வைர நகை கேரட்டுக்கு 5000 தள்ளுபடி கொடுப்போம். என்ன மறந்துட்டீங்களே, வெள்ளிலையும் தள்ளுபடி கொடுப்போம். தள்ளுபடி திருவிழா.